பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற தேவ வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் ஒரு சிறு பகுதி. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கு சரி. அல்லேலூயா. ரெண்டகம் பண்ணுறது அப்படிங்கிறது பில்லி சூனிய பாவத்திற்கு இணையானது என்று சொல்லி வசனம் நமக்கு கற்பிக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பில்லி சூனியனா போய் மந்திரவாதியை பார்த்து பில்லி சூனியம் வைக்கிறது, பில்லி சூனியம் பண்ணுறது அப்படின்னா. ஆனால் யார் ஒருத்தர் கடவுளுக்கு ரெண்டகம் பண்ணுறாங்களோ, அதாவது ஒரு கடவுளுக்கும் உலகத்துக்கும் நடுவில் நின்று கொண்டிருக்காங்களோ, அவங்க எல்லாருமே பில்லி சூனியம் பண்ணுறவங்க தான். அல்லேலூயா. இப்போ சூனியக்காரர்கள் எங்கே பிரவேசிக்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே இந்த ரெண்டகம் பண்ணுதலை குறித்து இன்னும் கொஞ்சம் சில காரியங்களை டீப்பாக நம்ம பார்த்து இந்த காரியங்கள்லேருந்து கர்த்தர் நம்ம விடுதலை செய்து நாம் அந்த பரம ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இரண்டகம் பண்ணுதல் அப்படிங்கிற காரியத்தில் நம்ம சவுலுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா, தேவன் அவனை ஒரு ராஜாவாக நியமித்தார். அல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேலிலே அவனை ராஜாவாக நியமித்து, முதல் ராஜாவாக நியமித்து, அவனை ஆசீர்வதித்து, அவனை தீர்க்கதரிசிகள் ஒருவன் என்று சொல்லத்தக்கதான நாமத்தை கொடுத்து, இப்படியெல்லாம் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்து அவனை ராஜாவாக மாற்றின பொழுதும் அவன் என்ன பண்ணான்னா, தேவனுக்கு ரெண்டகம் பண்ணி விட்டான். ரெண்டகம் பண்ணுறான்னா எப்படின்னா, அமலேக்கியனை கொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொன்னதை கேட்டு, ஆனால் சில இச்சைகளினாலே அவன் என்ன பண்ணுறான்னா, அமலேக்கியனை சங்கரிக்காமல் இருந்தது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் அவன் மேல் மூழ்கிறது. அது மட்டும் இல்லை, சாமுவேலும் சவுல் மீது கோபம் கொள்ளும்படியான சூழலை சவுல் ஏற்படுத்துகிறார். இதன் முகாந்திரமாக அவனுடைய ராஜாங்கம் பறிக்கப்படுகிறது. இப்போ ரெண்டகம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இதுதான் முடிவு. ஸோ இப்போ நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். 2 வழிகள். லெலோயா. ரெண்டகம் பண்ணுறதுன்னா என்னென்னா, நன்மை செய்ய நமக்கு ஒரு வழி இருக்குது, அதை செய்யாமல் தீமை செய்யறது, கர்த்தருக்கு பிரியமானது செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்யறது. அப்போ ரெண்டு காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா 2 சிந்தனைகள். லெலோயா. இப்படி ரோமர்கள் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானமாகும். அப்போ 2 சிந்தனைகள் இருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய சிந்தை, இன்னொன்று மாம்ச சிந்தை. எவர்கள் ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். மாம்சத்தினால் நடத்தப்படுகிறவர்கள் ஆக்கினை திருப்பு அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய சிந்தனை ஒரு மனதாக இருக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். பிலிப்பியர்கள் நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். அநேக நேரத்தில் சிந்தனையில் தான் நமக்கு போராட்டம். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுதல் இல்லை, சமாதானம் இல்லை. அதே 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அப்போது எப்பயுமே ஆவிக்கு விரோதமாக மாம்சமும், மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் போராடி கொண்டிருக்கிற நேரங்களில் நம்முடைய சிந்தனை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காக்கப்படும் பொழுது, நம்முடைய சிந்தனை ஒரே சிந்தையாக இருக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை நம்மளே காணப்படும் பொழுது, தேவன் நமக்கு ஒரு அனுகூலமான வாசலை திறப்பார். ஆகவே இந்த நாளில் 2 சிந்தனைகளை நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு உங்கள் சிந்தனையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்கும்படி உங்களை நான் அறிவுறுத்துகிறேன். அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கும்பொழுது 2 நினைவு. இது நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா, அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஜனங்க என்ன பண்ணலாமா, பிரதியத்திரம் சொல்லவே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கர்த்தரும் வேணும், உலகமும் வேணும். கர்த்தரும் வேணும், ஜோசிக்காரனும் வேணும். கர்த்தரும் வேணும், நாள் பார்க்குறவங்க வேணும், நட்சத்திரங்கள் பார்க்குறாங்க, ஆஸ்ட்ராலஜிஸ்ட் வேணும். இப்படியெல்லாம் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் ஒருவர் தான் தேவன். இஸ்ரவேலே கேள்வன், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். த லார்ட் இஸ் ஒன். ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஒருவர் தான் கர்த்தர். அதனால் பார்த்தீங்கன்னா கர்த்தரை தேடணும். ஹல்லேலூயா. 2 நினைவுகளில் இருக்கக்கூடாது, ஒரே நினைவு. அந்த நினைவில் கர்த்தர் தான் தேவன்னு நமக்கு எப்பயுமே ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம நாள் பார்க்க மாட்டோம், குறி கேட்க மாட்டோம், அஞ்சனை பார்க்க மாட்டோம், நேரம் பார்க்க மாட்டோம், வாஸ்து பார்க்க மாட்டோம், அதே மாதிரி சகுனம் பார்க்க மாட்டோம். இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். அப்படி நம்ம செய்கிறவங்களா இருந்தோம்னா அப்போ 2 நினைவுகளில் நம்ம குந்தி நடந்து கொண்டு இருக்கிறோன்னு அர்த்தம். அந்த 2 நினைவுகளை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வெறுக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு கற்பித்திருக்கிற கட்டளைகளையும் நியமங்களையும் நாம் கை கொண்டு வாழும்
வரும் பொழுதுதான் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக 2 மனங்கள். அல்லேலூயா. யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 8 வசனத்தில் இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாக இருக்கிறான். அல்லேலூயா. 2 மனசுங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இப்படியா அப்படியா. பாருங்கள், இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா ஏசா தான். ஏன்னா அவனுக்கு சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. அவன் ஒரு நல்ல தகப்பன் தாய்க்கு பிறந்த ஒரு மனிதன் தான். பாருங்கள், நல்ல ஜெபிக்கிறவர் ஈசாக்கு. தாயாகிய ரெபேக்காவும் நல்ல கர்த்தருக்கு பயப்படுறவங்க தான். குடும்பம் நல்லா தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் இந்த ஏசா கர்த்தரை விட்டு வழி விலகி போகிற ஒரு மனுஷனாக இருந்தான். எப்படி தெரியுதுன்னா, அவன் பிற மார்க்கத்தில் போய் பெண்களை திருமணம் செய்து கொண்டு வருகிறான். அதில் கூட அவனுக்கு இல்லை. ஆனால் பாருங்கள், அவனுடைய சகோதரனுக்கு போய் நீங்கள் அவங்க தகப்பன் தாய் சொல்கிறாங்க, நீங்கள் போய் மாமா வீட்டில் பொண்ணு எடுத்துட்டு உடனே இவன் அண்ணன் என்ன பண்ணுறான், நம்மளும் போய் என்ன பண்ணலாம், இன்னொரு பொண்ணு எடுக்கலான்ட்டு போகிறான். அந்தளவுக்கு தான் அவனுடைய மைண்ட் இருந்தது, அந்த இரு மனம். அப்போது அவன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் எந்த ஸ்டெபிலிட்டியுமே இல்லை. கடைசி வரைக்கும் அவன் நிலைத்தன்மையற்றவனாகவே இருந்தான். நம்ம மனசில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் இருக்கணும். அல்லேலூயா. நிலையற்று தெரியறவங்களாக இருக்காமல் நிலையான வழியில் நடக்கிறவங்களாம் நம்ம இருக்கணும். அந்த 2 மனங்கள் வரும் பொழுது அதை நம்ம கடிந்து கொண்டு ஒரே மனதோடு இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலக பிரகாரமாக இருக்கிறவங்களுக்கும் ஆவிக்குரியவங்களுக்கும் வித்தியாசமே இல்லை. உலகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கர்த்தரோட பிள்ளைங்களும் இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமானது என்னன்னு பார்த்து நம்மளுடைய எல்லாவற்றிலுமே நம்ம தேவனை கனப்படுத்தணும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை காரியங்களில் வேலையும் செய்யணும் ஊழியமும் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட அப்படி தான் இருந்தேன். ரொம்ப நாளாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 10 ஆண்டுகளாக சொந்தமாக ஸ்கூல் வச்சு அதை வச்சு டியூஷன் சென்டர் வச்சு பொருளாதார ரீதியாக கர்த்தருக்கு ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்யலாம், நம்ம ஊழியமெல்லாம் செய்ய வேண்டாம், அப்படியே சும்மா ஒரு இவாஞ்சலிஸ்ட்டாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், 10 ஆண்டுகள் விரயம் பண்ணிட்டேன். 2 எஜமான்களுக்கு நான் ஊழியம் செஞ்சுட்டேன். ஒரு கட்டத்தில் முடியல. அப்போ என்ன பண்ணேன், தீர்மானம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த உடனே ஆண்டவர் என்னை முழு நேர ஊழியத்துக்கு பயன்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, நான் முழு நேர ஊழியம் செய்யணும், முழுமையாக கர்த்தரை தேடணும். 2 எஜமானுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒருத்தரை வெறுத்து ஒருத்தரை நேசிக்கணும். அப்போ உலகத்தை வெறுத்து இயேசுவை நேசிங்க. உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே பின்னோக்கி நான் பின்னோக்கிறான். பின்னிட்டு பார்க்காம முன்னோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் அப்படி தான் வர்றான். அவன் திரளான ஆஸ்தி வச்சுருக்கான். அவன் ஆண்டவர் சொல்கிற கற்பனை கைக்கொள் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டேன். அப்படியே அப்போ போய் நீ அவனுடைய ஐஸ்வர்யத்தில் விற்று தருத்திருக்கணும்னு அவன் அப்படியே ஷாக் ஆகி ஓடியே போயிட்டான். அதுதான் ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தை ஐஸ்வர்யம் இருக்கிறது நல்லதாங்க. ஆனால் அந்த ஐஸ்வர்யம் நமக்கும் நம்ம சார்ந்தவங்களுக்கும் பயன்படணும். சும்மா இருந்தால் வேஸ்ட்டு. அதனால் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 வாசல்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 வாசல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி கேட்டுக்கு போகிற வாசலும் இருக்குது, ஜீவனுக்கு போகிற வாசலும் இருக்குது. அப்போ கேட்டுக்கு போகிற வாசல் ரொம்ப விசாலமாக இருக்குமா, ஜீவனுக்கு போகிற வாசல் ரொம்ப குறுகனதாக இருக்குது. நம்ம ஜீவனுக்கு போகணுமா கேட்டுக்கு போகணுமா? குறுகலான வழியாக மரம் அதில் நடந்தால் தான் நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்படின்னா என்னென்னா, கர்த்தருடைய உபதேசங்கள் கொஞ்சம் நம்மளை நெருக்கும், ரொம்ப அப்படியே குறுக்கும். இருந்தாலும் நம்ம அதை தாங்கி கொள்ளணும். அல்லேலூயா. அந்த சத்தியத்தின்படி உபதேசத்தின்படி நடப்பதற்கு நம்ம தீர்மானிக்கும் பொழுது நம்ம தேவன் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். இப்போ புரிந்ததுங்களா? 2 மனம், 2 நினைவு, 2 சிந்தை, 2 எஜமான், 2 வாசல். இதில் எதை நம்ம சூஸ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். நம்ம சூஸ் பண்ணி நடக்கும் பொழுது நம்ம சவுளை போல் விழுந்து போகாமல் தாவீதை போல் நிலைத்து நிற்போம். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடினேன்னு தாவீது சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒன்றையே கேட்போம், அவரையே நாடுவோம், அவர் விரும்புகிற வழியில் நடப்போம், அவருடைய சிந்தனைக்கு ஒப்பு கொடுப்போம், அவருடைய மனமோடு இணைந்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. Praise the Lord.